ரேஷன் கடை ஊழியர்களின் கோரிக்கையை பரிசீலித்தவர்களது சம்பளத்தை உயர்த்தி தமிழ்நாடு அரசு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் தலைமை செய்தி ஆசிரியர் கண்ணன். வணக்கம். இது தொடர்பான விவரங்கள். நியாய விலைக் கடை பணியாளர்களுக்கு ஊதிய உயர்வு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன்படி 26,000 ரேஷன் கடை ஊழியர்கள் பயனடைய இருக்கிறார்கள். ஆண்டுக்கு 3% ஊதிய உயர்வு நடைமுறையில் இருக்கும் என்று அறிவித்து அவர்களுக்கான ஊதியம் ரேஷன் கடை விற்பனையாளர்களுக்கு 6,250 ரூபாயிலிருந்து 7,500 ரூபாயாக அந்த தொகுப்பூதியம் ஓராண்டுக்கான தொகுப்பூதியம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. இதே போல பார்சல் கட்டும் கட்டுநர்களுக்கு 5,500 ரூபாயிலிருந்து 6,600 ரூபாயாக அந்த ஊதிய உயர்வு அமல்படுத்தப்படுகிறது என அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. ஓராண்டு பணி முடித்த விற்பனையாளர்களுக்கு 8,600 முதல் 29,000 வரை வாங்கும் அந்த ஸ்லாப் ஊழியர்களுக்கு 9,900 முதல் 39,600 வரை அவர்களுக்கு ஊதியம் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல கட்டுநர்களுக்கு 7,800 2,600 ரூபாய் வரை அவர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக 9,000 ரூபாய் முதல் 35,000 ரூபாய் வரை அவர்களுக்கு ஊதிய உயர்வு அந்த சேலரி ஸ்லாப்க்கு தகுந்த மாதிரி ஊதிய உயர்வு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்போது ரேஷன் கடை பணியாளர்களுக்கு ஆண்டுதோறும் 3% ஊதிய உயர்வு என்பது அமலில் இருக்கிறது. அது தொடர்ந்து அமலில் இருக்கும் என்றும் இந்த அறிவிப்பில் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. நியாய விலை கடையில் பணிபுரியும் ஊழியர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் கட்டுநர்களுக்கு ஊதிய மறுநிர்ணய அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக 3% வரை ஊதியம் உயர்த்தப்படும் என்று அந்த அரசாணையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஊதிய உயர்வு இந்த மாதம் முதல் அமலுக்கு வரும் என்றும் தமிழக அரசு வெளியிட்டுள்ள அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.